எனக்கு ஒரு நோபல் பரிசு கிடைக்குமா கிடைக்காதா? அந்த நோபல் பரிசு எனக்கு நீங்கள் தரலனா அந்த நோபல் பரிசுக்கே அவமானம்ங்க. ஏங்க 7 மாதத்தில் 7 போரை நிப்பாட்டியிருக்கேங்க. இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ரஷ்யா உக்ரைன் போரை மட்டும்தான் என்னால் நிப்பாட்ட முடியலை. இங்கே பாருங்கள், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை நான் நிப்பாட்டுறதுக்கு 20 அம்ச கோரிக்கையை வச்சுருந்தேன். இஸ்ரேல் அன்னைக்கே அதை ஏற்றுக்கிட்டாங்க. 5 நாட்களுக்கு பிறகு ஹமாஸ் அதை ஏற்றுக்கிட்டாங்க. இதை விட பெரிய ஒரு பீஸ் டீலை யாராலங்க உருவாக்க முடியும்? ஏங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இதை ட்ரம்ப் அவர்கள் சொன்னால் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம சொல்லி காண்பித்தோம். அப்படின்னா இஸ்ரேல் காசா போர் நின்றுச்சான்னு கேட்டால் இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு பதிலை சொல்கிறாங்க. நோ 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 நோ, பெர்மனண்ட்டாக நாங்கள் எதுவுமே செய்யலை, டெம்ப்ரரியாக சில இடங்களில் குண்டுகள் போடுறதை மட்டும் நிப்பாட்டியிருக்கோம். அப்படின்னா இன்றைக்கும் தாக்குதல் நடத்துனீங்களாப்பா? எஸ், தாக்குதல் நடத்தணும். கிட்டத்தட்ட 19 பேரை கொண்டுட்டோம். நேற்று ஒரு 16 பேரை கொண்டுட்டோம். இஸ்ரேல் ரொம்ப லாவிஷாக, ரொம்ப ஃப்ரீயாக, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. வெஸ்ட் பேங்க் பக்கமாக இஸ்ரேலினுடைய படைநகர்வு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே, அதெல்லாம் சரியே இல்லை. 20 பாயிண்டில் முதல் 2 பாயிண்ட்லேயே காசா அவங்களுடைய படையை அதிகமாக உள்ளே நுழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே இருந்துச்சு. இப்போ என்னென்னா காசா வெஸ்ட் பேங்க் எல்லாமே அவங்களுடைய நிலப்பரப்பாக எடுத்துக்கொள்வார்களோ அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் சரியான பதில் வரவில்லை. அப்போ இஸ்ரேல் அவங்களுடைய முடிவுகளை ரொம்ப விவரமாக, அதே நேரத்தில் ரொம்ப விரைவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். காசா போர் நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறத இன்னும் 2-3 தினங்களில் இந்த இயற்கையை நமக்கு காண்பித்து கொடுத்து விடும். அதன் பிறகு நோபல் பரிசு ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா என்பதை நாமும் கொஞ்சம் யோசிக்கலாம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். வெனிசுலா அப்படின்னு சொல்கிற ஒரு நாட்டுக்கு எதிராக கன் பாயிண்ட் டிப்ளமசி என்பதை இப்போ கூடுதலாக அமெரிக்கா செஞ்சிட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய நிறைய வெசல்ஸ், அதே மாதிரி அவங்களுடைய கப்பல், இது எல்லாமே வெனிசுலாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நிற்கிது. அப்படி நின்று அந்த கப்பல்கள் வழியாக தாக்குதலையும் அடிக்கடி செய்கிறாங்க அமெரிக்காவினுடைய கப்பற்படையினர். அவங்க இன்றைக்கி நடத்தின தாக்குதலில் திடீர்னு வெனிசுலாவினுடைய 2-3 கப்பல்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. என்னப்பா காரணம், எதுக்குப்பா எங்கள் நாட்டு கப்பலை வீழ்த்துறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு கிடைச்ச ஒரே ஒரு பதில், அந்த கப்பலில் போதைப்பொருள் இருந்துச்சப்பா, அதனால தான்ப்பா எடுத்து கவிழ்த்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது அப்படியே கேள்விப்பட்ட ரஷ்யாவுக்கு பயங்கரமான கோபம். என்னையா நீ நினச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வார, வெனிசுலாவினுடைய 2-3 கப்பலை வீழ்த்துற, கேட்டால் போதைப்பொருள் இருந்துச்சுன்னு சொல்கிற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, பார்த்துக்கோ. இதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், கண்டிப்பாக கேள்வி கேட்போம், இதற்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை உயர்த்தி இருக்கிறது ரஷ்யா. அடுத்ததா எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டிக்கு யார் கண்பட்டுச்சோன்னு தெரியலைங்க. பல நாடுகள் அதற்கு தடை விதிக்கிறார்கள். பல நாடுகள் அதை பற்றி பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. பல நாடுகளும் மூலையிலே இந்த எல்ஜிபிடிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் புதுசாக அதில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இத்தாலி. இத்தாலியை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூமுக்குள்ளே இனிமேல் இந்த எல்ஜிபிடிக்கு அது சம்பந்தமான கேள்விகள், அதனால் ஏற்படக்கூடிய சண்டைகள் உருவாகவே கூடாது. அப்படி ஏதாவது உருவாச்சு டிசியை சும்மா டர்னு கிழிச்சு விட்ருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் செட்டில் ஆகிட்டே இருக்குது. எஸ், ரஷ்யா அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு எல்ஜிபிடிக்கான ஒட்டுமொத்தமான ஃபண்டை எல்லாத்தையுமே நிப்பாட்டினார். இதனால் ஏகப்பட்ட சிக்கல்கள் வந்தது. நம்ம ஊரில் கூட இந்த வானவில் கலாச்சாரம், வானவில் பேரணி அப்படிங்கிறதெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. காரணம் ஃபண்டு கிடையாது. அமெரிக்காட்டிருந்து வர்ற ஃபண்டை நிப்பாட்டிட்டாங்க. எங்களுக்கு எப்படி ஃபண்டு கிடைக்கும், ஃபண்டு இல்லாமல் நாங்கள் எப்படி அந்த கூட்டத்தை போடுவோம்? அதே மாதிரியான ஒரு நிலைமையில் இப்போ இத்தாலியும் வந்து நிற்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள், எப்பா இந்த தென்கொரியா கூட சேர்ந்துக்கிட்டு அமெரிக்கா ரொம்ப வாலாட்டுறாங்க பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா கூடுதலாக மிலிட்ரி மெஷர்லாம் எடுத்து வைக்கணும். நம்ம ஆட்கள் எல்லோரும் வேலே மாமா மச்சா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கோங்கள. இப்போதைக்கு நம்ம உடனடியான படையை திரட்டுறோம். சவுத் கொரியாவுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம பங்காளிகளை வச்சு விளாசுறோம் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. இதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆமாம் பார்த்துக்கோங்க இப்படின்னு சொல்கிற ஒரு தகவலை இப்போ கிம் அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஸோ கிம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டுக்கு எதிராக தென்கொரியா அமெரிக்கா கூட சேர்ந்து பெரிய காய் நகரத்தில் செய்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட இடத்துல நாங்கள் மிலிட்ரி அப்படிங்கிறத இன்னும் அதிகப்படுத்த போகிறோம், நவீனப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற தகவலை கிம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற பெயரை கேட்டாலே சும்மா கழுத்து தானாக தூக்கிடும்.
அவ்வளோ உயரமான சிகரம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட எவரெஸ்டுடைய ஸ்லோப்பில் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பேர் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரும் படை இப்போது அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. சரிப்பா, 2 தினத்துக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு புட்டின் அவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார்ல, நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டை நாங்கள் ரினியூ பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம், ஆனால் அதே நேரத்தில் எல்லா கண்டிஷனையும் அமெரிக்காவும் ஓகே சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இன்னைக்கு சொல்லிவிட்டாக. நாங்கள் என்னங்க உங்ககிட்ட ஓகே சொல்லாமல் இருக்க போகிறோம், ஓகே சொல்லிடுறோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டாங்க. உடனே ரஷ்யாவும் வந்தா நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது நம்ம 2 நாட்டுக்கும் தேவை, சொல்லப்போனால் உலக நாட்டுக்கு தேவை. அதனால் குட்டி வந்து கையெழுத்து போட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, நியூ ஸ்டார்ட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது மீண்டும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 நாட்டு தலைவர்களும் அதற்கு இப்போது சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டோம்ஹாக் மிசைல் ரொம்ப நாளாக உக்ரைன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு மிசைலை இப்போ திடீர்னு அமெரிக்கா தூக்கி உக்ரைனுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நாள் நம்ம அண்ணனும் தம்பியும் மாமாவும் மச்சானுமா பழகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அமெரிக்கா, அந்த உறவில் பெரிய விரிசல் ஏற்பட்டு விடும், நாங்கள் இனிமேல் அப்படி உங்க கூடலாம் பழக மாட்டோம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மிரட்டலை கொடுத்திருக்கிறது ரஷ்யா. ஸோ டோம்ஹாக் மிசைல் அமெரிக்காவால் இப்போது உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அதற்கான கான்சிக்வன்சஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாங்க ரஷ்யா. டிஸ்பிளேஸ்டு காசான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நிறைய இடம்பெயர்தலை செய்திருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட காசா மக்கள் கடலோரமாக தான் நின்றுட்டு இருக்காங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்து அதில் வீடுகள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அலையினுடைய வேகத்தை குறைப்பதற்கும் அலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கம்மி பண்ணுறதுக்கும் அவங்க நிறைய சாண்ட் பேரியர்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்களாம், மண்ணாலான தடுப்பு சுவர்கள். அந்த அலை அவங்க ஊருக்குள்ளே வந்து விடாமல் இருப்பதற்காக இந்த முயற்சிகளில் இப்போது காசன்ஸ் ஈடுபட்டு இருக்காங்க. அடுத்ததாக நியூசிலாந்து. சீனா நீ கை வைக்காத இடமே இல்லையால அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. இந்த சீனா பிலிப்பைன்ஸ் கூடயும் சண்டை போட்டுருவாங்க, மலேசியா கூடயும் சண்டை போட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட நாடுகள் கூட உரண்டு இழுத்து வைப்பாங்க. அவங்க இப்போ நியூசிலாந்து கூடயும் உரண்டு இழுத்து வச்சுருக்காங்களாம். அப்போ நியூசிலாந்து என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுடைய எல்லையை சுற்றி இனிமேல் சீனாவினுடைய கப்பல் வந்துச்சுன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், அதற்கான தயாரெடுப்புகளில் நாங்களும் ஈடுபட தொடங்கிவிட்டோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இனிமே சீனாவினுடைய வெசல்ஸ் அத்துமீறி உள்ளே நுழைகிறது, இல்லை எங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்கிறது என்றால் அதற்கான தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸினுடைய டாக் அப்படிங்கிறது மீண்டும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத ரெஸ்யூம் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக இந்த பேச்சுவார்த்தை வழியாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹமாஸ் அவங்க தான் அக்செப்ட் பண்ணிட்டாங்களே, அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான அந்த பீஸ் டீலுக்கு ஹமாஸ் அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் அக்ரி பண்ணலை. அக்ரி பண்ணியிருக்காங்க, பட் அதை பற்றி ஃபர்தராக நிறைய டிஸ்கஷன் வேண்டும். அந்த டிஸ்கஷனில் எங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னா நாங்கள் மறுபடியும் இதில் சேருவதற்கு எந்த தயக்கமும் காண்பிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூகேல ஒரு மசூதிக்கு எதிராக திடீர்னு பார்த்தா ஒரு மாஸ்கடு மேன் என்ன செஞ்சுருக்கான், அந்த மசூதியை தீக்கரையாக்கி விட்டுட்டு போயிருக்கான். இது யூகேல இப்போ மீண்டும் ஒரு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லிட்டாங்க, எஸ் அமெரிக்கா உருவாக்கி அந்த பீஸ் டீலை இப்போ இஸ்ரேலும் ஹமாஸும் கேட்டு விட்டார்கள், அதற்கு கையெழுத்து போட போகிறாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காரு ரூபியோ அவர்கள். அடுத்ததாக சப்வே சர்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்டாக்ல புதிய ஒரு ட்ரெண்ட் இருக்கு போல, அந்த ட்ரெண்டில் சிக்கி 2 பெண்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோர்ஜியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு, இன்னைக்கு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு, அந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாமே எங்களுடைய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடத்தப்பட்ட சதிதானே தவிர இந்த ப்ரொட்டஸ்ட் இப்போது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி இப்போ ஜோர்ஜியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். சிரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருடங்களுக்கு பிறகு அப்பாஸ் அவர்கள் அவருடைய பதவியை விட்டு ரஷ்யாவுக்கு ஓடினார் பார்த்தீங்களா, அதன் பிறகு ஒரு திருவிழா இப்போது சிரியாவில் நடந்திருக்கு. அது எலெக்ஷன் அப்படிங்கிற திருவிழா தான். நிறைய பேர் இதில் அவங்களுடைய ஓட்டுகளை செலுத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.